ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆழமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்ப அந்த வசனம் முந்தி ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? அங்க சம்பந்தம் இல்லை. அது மட்டும் இல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே உலாவி வாசம் பண்ணி, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொல்லியபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இப்ப இந்த காலை வேளையில நீங்கள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். இதை அநேகர் மறந்து விடுகிறோம். We forget about God. We forget about God living within us, within me. அவர் எனக்குள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அதனாலதான் பவுல் சொல்லும் பொழுது கொலோசியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவானவர் நம்மளுக்குள் வாசம் பண்ணுகிறதை அவர் அறிவிக்கும் கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறார். வாசமாய் இருக்கிறாரா? இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமோதிக்க முடியும்? இப்ப நான் கேட்கறதுனால நீங்க எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறா, ஐயோ என் கூட ஆண்டவர் இருக்கிறா, என் கூட ஆண்டவர் பேசுற, எல்லாம் கரெக்டு. ஆலயத்துக்கு போகும்போது ஆவியில் நிரம்பி துள்ளுகிறோம், அபிஷேகத்துல நிரம்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், நாள் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் அங்கே ஆவியானவர், அங்கே ஆண்டவர் இறங்கி விடுகிறாரா, அங்கே ஆண்டவர் நின்று விடுகிறாரா, அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணவில்லையா, நம்மை விட்டு விலகி விடுகிறாரா? அதற்கு பின் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கெத்து. அந்த கெத்துல நம்ம என்ன செய்யறோம்? உலக பிரகாரமாய் ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல அவங்க சபை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, சபை இடிச்சுட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அதனால நம்ம வீட்டில் ஆராதனை நடத்துவோம், வருகிறவர்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை வீட்டில் அழைத்து அதில் ஒரு 3 ரூம் அந்த ஒதுக்கி எல்லாத்தையும் ஓரமாய் நிறுத்தி ஆராதனை. அப்ப அந்த ஆராதனை வேளையில பயங்கர அபிஷேகம், வல்லமை, அப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் அந்த குழந்தை டெடிகேஷன்லாம் நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. எவ்ரி திங் கம்ப்ளீட். அப்படி சூப்பரா முடிஞ்சது. அப்பா முடிச்சிட்ட உடனே அடுத்து என்ன, சோறு போடுவாங்கல்ல, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ நான் ஸ்பெஷல் ப்ரெஸிங் யார் கூட இன்னொரு ஃபேமிலி, அவர் ரிலேட்டிவ் ஃபேமிலி வந்திருக்கு, எல்லாரும் உட்காந்துருக்கோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாப்பாடுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ சிக்கன் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து மகளிர் மன்றத்திலேருந்து ஒரு கோரிக்கை வருது. அப்போ அதுவரை வேறு ஏதாவது சாப்பிட கொடுக்குறோம், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்குறாங்க. அதெல்லாம் இவங்க இப்படி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் வந்த ரிலேட்டிவ் ஒருத்தர், அவரு டிவியை எடுத்தாரு. டிவியை ஒரு கட்டில் மேலே எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துட்டு தான் அங்கே தான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃபீட் வச்சுருந்தாங்க. அந்த ஃபுல் ஃபீட்லாம் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் இவர் உடனே அந்த ஸ்டாண்டை தூக்கி போட்டு டிவியை தூக்கி மேலே வச்சு, அந்த டிவி ஸ்டாண்டு தான் ஆராதனை நடத்துவதற்கு, பாட்டு புக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அதுதான் இருந்துச்சாங்க.
அதுக்கப்புறம் அவர் அந்த இது எடுத்து கிளியர் பண்ண உடனே டிவி இதுக்கு மேலே வச்சாரு. உடனே கனெக்ஷன், கேபிள் கனெக்ஷனை கொடுத்தாரு, டிவியை போட்டாரு. அவர் சொல்றாரு, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் பார்த்துருக்கேன். இது போடுறான்னு விளம்பரம் போட்டானா நீங்கள் சீக்கிரம் முடிப்பீங்கன்னு பார்த்தா 1/2 மணி நேரம் எடுத்துட்டீங்க. 1/2 மணி நேரம் படம் ஓடிடுச்சு அப்படின்ட்டு உட்காந்து பார்க்குறாரு. எங்க அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கே ஆராதனை நடந்துச்சு, அபிஷேகம் இருந்துச்சு, ஜனங்க ஆவியில நிரம்பி ஜெபித்தார்கள். அது முடிஞ்ச உடனே இவருடைய ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் இல்லை. They didn't have any fear. They are going to church. They are attending the sermon. They are hearing the God's word. After that, they leave everything in the church. Whatever they hear, whatever they learn in the church, they leave it everything in the church. After that, they came to the house an empty heart. Then they need to fill their heart with the worldly things. ஆராதனைக்கு போகிறார்கள். அங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆலயத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு எல்லாவற்றையும் உருவி அங்கே வச்சுட்டு அவங்க எப்படி வந்தாங்களோ அதே போல எம்டி ஆக்கி வீட்டுக்கு வந்து புதிய அந்த உலக காரியத்துல அவர்கள் தங்களை நிரப்பிக் கொள்ளுகிறார்கள். ஆனா சொல்லுவாங்க, நீங்க கேட்டா, என் இருதயத்துல ஐயோ என் ஆண்டவரை நான் அப்படியே நேசிக்கிறேங்க. பக்கத்து வீட்டு பொம்பளைய பார்த்த உடனே அவருக்கு ஆண்டவர் நேசிக்கிறதுனா மாறிடும். எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு புடவை நல்லா இருக்க அப்படி இங்க இருந்து அப்புறம் பொண்டாட்டி தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வந்தாதான் தெரியும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா. நிறைய விஷயம், நிறைய இடம், நிறைய காரியங்கள். அங்க பாருங்க, கர்த்தரை விட்டு விலகி விட்டு கர்த்தரை துதிக்க மறந்து விட்டு சர்ச்சில் ஒரு ஆட்டம், வீட்டில் வந்தா இன்னொரு ஆட்டம். சர்ச்சுக்கு வரும்போது பாருங்களேன், சில விசுவாசிகளை நான் மனக்குமுறலோடு பேசுகிறேன். நான் அநேகரை பார்த்ததினால் நான் சொல்லுகிறேன், அநேகரை நான் வீண் பழி சுமத்தவில்லை, நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் இடத்துல கேட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிருக்கேன். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப அங்கே பாட்டில்ஸ், ஒயின் பாட்டில், பீர் பாட்டில் எல்லாம் அடுக்கியிருக்கு. அவர்கிட்ட கேட்குறேன், பிரதர் இது என்ன? அது ஒய்ஃபுடைய அண்ணன் ஊர்லேருந்து வந்தார், ஃப்ரான்ஸில் இருக்காரு, வந்தார், அவர் சாப்பாடு கொடுத்தோம் நாங்கள், அதனால் சில இதெல்லாம் வாங்க வேண்டியதாச்சு அவருக்கு. அவங்க அது அப்படித்தான், அப்படிப்பட்ட ஆள் தானே பாஸ்டர், அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். சரி வாங்கி கொடுத்தீங்க, ரைட்டு. மீதமான பாட்டில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, அவருக்கு 1 பாட்டிலோ 2 பாட்டிலோ 3 பாட்டிலோ எத்தனை பாட்டில் குடிச்சாரோ தெரியாது, எத்தனை நாள் இங்கே தங்கினாரோ தெரியாது, அவருக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஆனால் மீதம் உள்ளது அந்த வீட்டில் இருந்து ஜெபம், அந்த வீட்டில் தான் கர்த்தரை துதிக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் ஜனங்கள் கூடி பலர் வந்து அபிஷேகம் பெறுகிற, சுகம் அளிக்கிற வீட்டு ஜெபக்கூட்டம் அந்த வீட்டில் தான் நடக்குது. How can God do something there? அவர் அங்க எப்படி காரியங்களை செய்வார், அவருடைய வேலை எப்படி அங்க வேலை செய்யும். God doesn't work there. ஆண்டவர் அங்க வேலை செய்ய முடியாது. உடனே அந்த ஜெபத்தை அப்பவே நிறுத்திட்டேன். Stop that prayer. ஏன் தெரியுமா, அங்க குடிக்கிற இடத்துல, நாங்க ஜெபிக்கிற இடத்துல தான் அந்த பாட்டில் ஒரு மூலையா இருக்கு. அந்த வீட்டுல ஒரு ஹால்ல யோசிச்சு பாருங்க, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, அவர் உங்கள் நடுவில் உலாவ விரும்புகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்க. நீங்க தேவனுடைய ஆலயமாய் வாசம் பண்ண வேண்டும், வாழ வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை மாற்றுங்கள், அசுத்தங்களை மாற்றுங்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், வேதனைப்படுத்தாதிருங்கள், காயப்படுத்தாதிருங்கள். நான் கர்த்தரை துதிக்கிறேன், ரைட். நீ கர்த்தரை துதிக்கிற நீ ஒரு சில வீட்டுக்கெல்லாம் நீங்க போய் பாருங்க, அங்க இருக்கும் 60 இன்ச் பெரிய பெரிய டிவி இருக்கும், எல்இடி டிவி இருக்கும். அவங்க அதை எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா பாட்டு கேட்கறதுக்கு இல்லை. ஒரு பக்கம் சீரியல், அதுலேயே 4 ஸ்கிரீன் வரும்.
ஒரு பக்கம் சீரியல் ஓடும், ஒரு பக்கம் சினிமா ஓடும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் எப்படி துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யல, எனக்கு ஆண்டவர் நன்மை செய்யல, நான் ஆராதனைக்கு வந்தேன், எனக்கு ஒண்ணும் நடக்கல. எப்படி நடக்கும்? இந்த இரவெல்லாம் பகலெல்லாம் படமும் பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு மற்ற எல்லா தீங்கும் குடிக்கிறத குடிச்சிக்கிட்டு கூத்தடிக்கிறத கூத்தடிச்சுட்டு தீமையான காரியங்கள் எல்லாம் செய்வாய். ஆனால் கர்த்தர் உனக்குள்ள உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், சாபம் வரும். ஆனா நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆலயமாய் மாறுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், தீமையை அகற்றுங்கள், தீமைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார். Then you will become a champion for God. தேவனுக்காக ஜெயிக்கிற மனிதனாய் காணப்படுவீர்கள், வெற்றி சிறக்கிற மனிதனாய் இருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணி, உங்களுக்குள் அவர் உலாவி, உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் என்ன குறைவு இருக்கு அவர் உலாவதற்கு? எனக்குள்ள அவர் வாசம் பண்ணக்கூடாதபடி என்ன தடை இருக்குன்னு பாருங்க. அந்த தடையை மாற்றுங்க. இன்றைக்கு உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணவா. ஆமென், ஆமென்.